இந்த ட்ரெஸ் போட்டுக்கோ. டேய் ட்ரெஸ் போடுடா, ட்ரெஸ் போடாம இருந்தா பூச்சி ஏதாவது கடிச்சிடும். ஐயோ ஆமரியா, இவனுக்கு டெய்லி ட்ரெஸ் போட்டு விடுறதே பெரிய பாடா இருக்கு. ட்ரெஸ்ஸே போட மாட்டேங்கிறான் பாரு. ஆதி குட்டா, நீ டெத் போடலன்னா எல்லாரும் உன்னை சேம் சேம் சொல்லிடுவாங்க. இங்க பத்தி அக்கா டெத் போட்டுக்க, அக்கா தான் குட் கேர்ள், எல்லாரும் பேட் பாய் சொல்லுவாங்க. இல்லம்மா, டெத் போடலன்னா பேட் பாய் சொல்லுவாங்க. பாப்பா தான் குட் கேர்ள் இல்லம்மா. ஏரியா, நீ அவ்வளோ குட் கேர்ள் எல்லாம் இல்ல. நீ இவனை மாதிரி சின்ன பாப்பாவா இருக்கும்போது நீயும் ட்ரெஸ் போடுறதுக்கு ரொம்ப அடம் பிடிச்சிருக்க. அதுலயும் ஆதியாவது பரவாயில்ல, எவ்வளவு அடம் பிடிச்சாலும் அதுக்கப்புறம் நான் ட்ரெஸ் போட்டு விட்டா போட்டுக்குவான். ஆனா நீ எவ்வளவுதான் அடம் பிடிச்சாலும் நான் போட்டு விட்டா போடவே மாட்டேன். அப்புறம் உனக்கு ட்ரெஸ் போட்டு விடுறதுக்கு உங்க அப்பா வரணும். உங்க அப்பா வர்ற வரைக்கும் ட்ரெஸ் போடாமே தான் உட்காந்துருப்ப. அப்புறம் அவர் வந்து உனக்கு ட்ரெஸ் போட்டு விட்டாதான் நீ போட்டுக்குவ. நீ சின்ன வயசுல ஆதியை விட குறும்பு பண்ணியிருக்க. போங்கம்மா, அப்படி சொல்லாதீங்க. நான் ஒன்னும் குறும்பு பண்ண மாட்டேன், தம்பி தான் குறும்பு. தம்பியும் குறும்பு தான். ஆனா நீ மட்டும் என்ன கொஞ்சம் நெஞ்ச குறும்பா பண்ணிருக்க. ஏன் இப்ப மட்டும் என்ன குறும்பு பண்ணாமையா இருக்க? இப்பவும் குறும்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்க. போங்கம்மா, அப்படி சொல்லாதீங்க. பாப்பா ஒன்னும் குறும்பு இல்ல, ஆதி குட்டா தான் குறும்பு. பாப்பா நல்ல பிள்ளை. ஆமாம்மா, ரொம்ப நல்ல பிள்ளை தான். சரி, நீ நல்ல பிள்ளைங்கிறது அங்க இருக்கட்டும். முதல்ல அவனுக்கு ட்ரெஸ் போடணும்ல. தம்பி கிட்ட எதையாவது சொல்லி ட்ரெஸ் போட சொல்லம்மோ. சரி இருங்க, பாப்பா தம்பி டச் போட வைக்கேன். ஆதி குட்டா, ஆதி குட்டா டச் போடுடா. டச் போடனா கொச்சு கடிக்கும். கொச்சுடா, கொச்சு தெரியாதா உனக்கு? இப்படி தொய்க்கு பறக்கும்ல, அதுதான். அது வந்து நம்மள கச்சு வச்சிடும். அது டச் போடனா கச்சிடும். கச்சுனா நமக்கு வலிக்கும். அதனால நீ டச் போட்டுக்கோ, அப்பனாதான் கொச்சு கடிக்காது. போய மாட்டியா? யாரு கூட்டா? டச்சு போட்டனா நம்ம வெளில போய் விளையாட முடியும். டச்சு போடனா வெளில போய் விளையாடவே முடியாது. அப்பனா பூச்சி கடிச்சிடும். நீ ஒழுங்கா டச்சு போட்டுக்கோ, அப்பனாதான் நம்ம வெளிய பாய் போக முடியும். பாய் பாய். அம்மா, நீ டச்சு போட்டனா நம்ம பாய் போலாம். டச்சு போட்டுக்கியா? அம்மா, என்னம்மா டச்சு போட மாட்டீங்க? ஐயோ ஆமாரியா, அதான் சொன்னாலே கேட்க மாட்டேங்கிறான் பாரு. டேய் ஆதிக்குட்டா, ட்ரெஸ் போட்டுக்கடா. இவன் இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டான். இனி இவன் கைய கால பிடிச்சதான் ட்ரெஸ் போட்டு விடணும், வேற வழியே இல்ல. டேய் இங்க வா. டேய் இப்ப எதுக்குடா அழற? ட்ரெஸ் தானடா போட்டு விடுறேன்னு சொன்னேன், அதுக்கு ஏன்டா போ அழற? ஐயோ, இந்த வீட்ல எப்ப பார்த்தாலும் என் பேரை அழ வைக்கிறதே உங்களுக்கு வேலையா போச்சு. எதுக்கு என் பேரை அழுதுகிட்டு இருக்கான்? எப்ப பார்த்தாலும் இந்த பையனை அழ வைக்கிறதே வேலையா போச்சு. ஐயோ அத்தை, நான்லாம் அவனை அழ வைக்கலத்த. அவன் தான் ட்ரெஸ் போட மாட்டேன்னு அழுதுகிட்டு இருக்கான். ஆமா, சின்ன பிள்ளை அப்படிதான் இருக்கும். நம்ம தான் நல்ல மாதிரி எதையாவது சொல்லி ட்ரெஸ் போட்டு விடணும். அத கூட போட தெரியாம பிள்ளை அழுக வச்சுக்கிட்டு இருக்கா பாரு. ரெண்டு பிள்ளை பெத்தாச்சு, இன்னும் பிள்ளைக்கு ட்ரெஸ் போட்டு விட தெரியல. அந்த ட்ரெஸ் என்கிட்ட கூட நான் போட்டு விடுறேன். பாட்டி, குட்டி தம்பிக்கு நான் தான் ட்ரெஸ் போட்டு விட்டேன், நீங்க ஒன்னும் போட வேண்டாம். குள்ள கத்திரிக்கா, உன் அம்மா வேலைய பிள்ளைக்கு ட்ரெஸ் போட்டு விட முடியல. நீ அப்படியே ட்ரெஸ் போட்டு விட்டு கிழிச்சிருவ. அங்கிட்டு போ, நான் போட்டு விட்டுக்கிறேன். ஆதிப்பட்டு, பாட்டியோட செல்லம். இங்க பாரு, பாட்டி உனக்கு சட்டை போட்டு விடுவனா? நீ சமத்தா சட்டை போட்டுக்குவியா? உன் அம்மாவுக்கு உனக்கு ஒரு சட்டை போட்டு விட கூட தெரியல. இந்த பாட்டி எப்படி உனக்கு சிரிப்பு காட்டி சட்டை போட்டு விடுறேன்னு மட்டும் பாரு. புஜு புஜு புஜு, கைய தூக்குங்க, சட்டை போட்டுக்குவோம். ஐயோ அப்படி சொல்லக்கூடாது, பட்டுக்குட்டி இல்ல. கைய தூக்குங்க, சட்டை போட்டுக்குவோம். ஐயோ, என்ன இவன் சட்டை போட்டு விடுறானா கேங்கேன்றான். நான் வேற இவனுக்கு சட்டை போட்டு விடுறேன்னு வீரப்பா வாங்கினே. இப்ப சட்டை போட்டு விடணும் அசிங்கமா போயிடுமே. இல்ல இல்ல, என்னத்தையாவது பண்ணி சட்டை போட்டு விட்டுறணும், இல்லைன்னா மானம் போயிடும். பட்டுக்குட்டி என் செல்லம், இங்க பேரா இல்லானாலே அழகந்தான். அதுலயும் இந்த சட்டை வேற போட்டுக்கிட்டேன்னு வச்சுக்க, அப்படியே ராசா மாதிரி இருப்ப. என் செல்ல குட்டி, இந்த சட்டையை மட்டும் போட்டுக்கிட்டேன்னு வச்சுக்க, உனக்கு பாட்டி நிறைய முட்டாய் வாங்கி தருவேன். எல்லா முட்டாயும் என் பேரனுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது. இதா அக்காவுக்கெல்லாம் கிடையவே கிடையாது, உனக்கு மட்டும்தான். இந்த சட்டையை போட்டுக்க கண்ணா. பாட்டி, எனக்கு முட்டாய் வேணும். குள்ள கத்திரிக்கா, கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்டேன்? நானே அவன் சட்டை போடுறதுக்காக என்னெல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கேன். முட்டாய் வேணுமா? முட்டாய் முட்டாய் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, பேசாம நில்லு. அம்மா பாருங்க, பாட்டி ஆதி குட்டாக்கு மட்டும் தான் முட்டாய் வாங்கி தர சொன்னாங்க. பாப்பாக்கு முட்டாய் இல்ல சொல்லிட்டாங்க.
சரி போட்டு விடுறியா? நீ கேட்டா அப்பா உனக்கு நிறைய மிட்டாய் வாங்கி தருவாருல்ல, அப்புறம் என்ன? அம்மா அப்பா வாங்கி தருவாங்க. ஆனா பாட்டியா பாப்பாக்கு மட்டும் இல்லன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ ரியா, அது அவங்க தம்பிக்கு Dress போட்டு விட்டதுக்காக சொல்றாங்க. அதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணாத, பேசாம இரு. பாட்டியோட தங்கமயில Dress போட்டுக்க. அடியாத்தி, இவன் என்னத்துக்கு இப்ப வீல்னு கத்துறான்? ஏரியா, உன் பாட்டி என்னமோ நம்மளால உன் தம்பிக்கு Dress போட்டு விட முடியாது, அவங்களால தான் போட்டு விட முடியும்னு என்னமோ வீராப்பா Dress வாங்கினாங்க. ஆமாம்மா, பாட்டிக்கும் தம்பிக்கு Dress போட்டு விடவே முடியல. அவன் அழுவுடான். சரி இரு, என்னதான் பண்றாங்கன்னு பாப்போம். ஏய் தங்கப்புள்ள, என் பட்டுக்குட்டி, இங்க பாருடா. நீ இதுக்கப்புறம் சட்டையே போடலனாலும் பரவாயில்லடா. ஆனா இந்த ஒரு தடவை மட்டும் பாட்டி போட்டு விடுற இந்த சட்டையை போட்டுக்கடா. இல்லனா உன் அம்மா முன்னாடி இந்த பாட்டியோட மானம் போயிரும்டா. இங்க பாரு, நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரேன்டா. இந்த சட்டையை மட்டும் போட்டுக்கடா. ஐயோ வேண்டாங்கிறானே. இப்ப என்ன செய்வேன்? ஏதோ நான் போட்டு விடுறேன், எல்லாம் எனக்கு தெரியும்னு வீராப்பா வாங்கினேன். இப்ப என்னை பார்த்து சிரிப்பாளே. ஏங்க பாட்டி, குட்டி தம்பிக்கு Dress போட்டு விட முடியலையா? ஏய் என்னடி சிரிப்பு? அதெல்லாம் ஒண்ணு என்னால போட்டு விட முடியாம எல்லாம் இல்ல. அது ரொம்ப சூடா இருக்குல்ல, அதான் பிள்ளை Dress போட்டா ஒரே சூடு அடிக்குதுன்னு அழுகுறான் போல. சரி இப்ப என்ன, சின்ன பையன் தானே, Dress போடாம இருந்தா இப்ப என்ன ஆயிடும்? Dress போடாம இருந்தா ஒன்னும் ஆகாதத்த. ஆனா இப்ப உங்களால Dress போட்டு விட முடியுமா முடியாதாங்கிறது தான் கேள்வி. ஆமா, பெரிய கேள்வி. என்ன இப்ப எனக்கு பிள்ளைக்கு துணி போட்டு விட தெரியாதாக்கு? இல்ல என் பையனுக்கு நான் Dress போட்டு விடாம தான் அவன் வளர்ந்து ஆளாகி உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டானாக்கு. உங்க பையனுக்கு நீங்க Dress போட்டு விட்டதெல்லாம் சரிதாத்த. உங்க பையனுக்கு நானும் தான் Dress போட்டு விடுவேன். அதுவா இப்ப இங்க முக்கியம்? உங்க பேரனுக்கு Dress போட்டு விடுறதுக்கு எனக்கு தெரியலன்னு தானே சொன்னீங்க. இப்போ உங்க பேரனுக்கு நீங்க Dress போட்டு விடுங்க பாப்போம். ஏன் என்னால போட்டு விட முடியாதா? போடுங்க பாட்டி, என் குட்டி தம்பிக்கு நீங்க எப்படி Dress போடுங்கன்னு பாக்கோம். போடுங்க. ஐயோ, இந்த நண்டு சண்டெல்லாம் சவால் விடுற ரேஞ்சுக்கு வந்துட்டு நம்ம நிலைமை. இந்த பொடியன் வேற Dress போட சொன்னா போடவும் மாட்டீங்க. சரி இப்ப எதுக்கு அழுவுற? உன்னை நான் என்னமலே பண்ண சொன்னேன்? இந்த Dress தானே போட சொன்னேன். Dress போடுறதுக்கு என்னமலே உனக்கு? ஐயோ ரொம்ப அழுவுறானே. எல்லை அழுவாதலே. நீ எதுக்குலே அழுவுற? நான் தாமலே அழுவணும். உனக்கு துணி போட்டு விடுறேன்னு சவால் விட்டு உங்க அம்மா கிட்ட பேசணும் பாத்தியா? அதுக்கு என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சுலே ஒன்னால. அதுக்கு நான் தாமலே அழுவணும், நான் தாமலே அழுவணும். ஏலே, உன் அம்மா கறி முன்னாடி என் மானத்தை வாங்கிட்டு சிரிக்க வேலை செய்யற. ஐயோ ரெண்டும் சேர்ந்து சிரிக்குதுவளே. மாமியாருன்னு எம்பிட்டு கெத்தா இருந்தேன், கடைசியில ஒரு பிள்ளைக்கு துணி போட்டு விட முடியலன்னு சொல்லி இவன் அம்மா காரி முன்னாடி இந்த பொடியை நம்ம மானத்தையே வாங்கி போட்டானே. இதையே வச்சு இவன் நக்கல் பண்ணி போகும்போது வரும்போதெல்லாம் சிரிப்பாளே. எப்படி சமாளிக்க போறனோ? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வருவேன். பை.